நாகர்கோயில்ல சபரிவர்மா அடிச்சதுனால சாகல, அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரு கடையில குக்கா வச்சிருந்தாரு, அதனாலதான் கைது பண்ணாங்க காவல்துறை அப்படின்ட்டு அரசு தரப்புல சொல்லப்படுகிறது. சரி, அப்படின்னா அந்த குக்காவை யாரு அவருக்கு கடையில சப்ளை பண்ணது? அவரு யாரு? அவருக்கு யாரு சப்ளை பண்றா? அவர் எந்த அளவுக்கு இதை செய்யறாரு அப்படின்னு எத்தனை பேரை கைது பண்ணாங்க? யாரையும் கைது பண்ணலையே. அது தொடர்பானவங்க யாரையும் கைது பண்ணலையே. பொதுவா பேசுறவங்க கூட என்ன சொல்றாங்க, அந்த சபரிவர்மா இறந்து போயிட்டாரு இல்லையா, அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யறீங்க? அவரை அடிச்சு கொன்னவங்களை கைது பண்ணினீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு தான் கேட்கறாங்க. அடிச்சு கொன்னவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும். அதே வேளையில அந்த குக்காவை அந்த கடைக்கு, அந்த பெட்டி கடைக்கு கொடுத்தது யாரு? அந்த வியாபாரத்தை பண்றது யாரு? அவங்கள இவரு சொல்லி இருப்பாருல்லவா. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு 9ஆம் தேதி, ஜூலை மாசம் 9ஆம் தேதி அழைச்சிட்டு போனாங்க. 12ஆம் தேதி ஜெயில வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. 19 இடத்துல காயம் இருக்கு. அது அடிச்சதுனால சாகல, அடித்து கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறது நீதிமன்றம் தீர்ப்பு. அதனாலதான் கொலை வழக்கா மாற்றி பதிவு பண்ணிருக்காங்க நீதிமன்றம் சொன்னதுனால. இந்த தகவல் எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துடும். சிஐடி துறை அவங்க அந்த தகவலை எடுத்து முதலமைச்சருக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சரே, அவர் தான் அமைச்சர். அப்போ அடிச்சு கொன்னது யாரு? ஜெயில இருக்கிற காவல்துறையினர். ஏன் அடிச்சு கொண்டாங்க? அப்படி இவர் கொல்லாம இருந்திருந்தா இவரு நீதிமன்றத்தில் எந்த தகவலை சொல்லியிருப்பாரு? ஒருவேளை அந்த குட்காவை யாரு கொடுத்தா அப்படிங்கிற தகவலை சொல்லியிருப்பாரு. அந்த தகவல் வெளியே வரக்கூடாது அப்படின்னு யாரோ நினைச்சாங்களா? அவங்க தான் அடிச்சு கொல்ல சொன்னாங்களா? அதனாலதான் அவரு கொல்லப்பட்டாரா? இப்படி பார்க்க வேண்டாமா? இப்படிதான் பார்க்கணும். இப்போ அந்த குட்கா அங்க இருந்துங்கிறதுக்காண்டி அவரை கைது பண்ணி கொண்டு வந்து அவரை அடிச்சு கொண்டாச்சு. சரி, அந்த குட்காவை அந்த கடைக்கு கொடுத்தவரை பாத்தீங்களா? யாரு கொடுத்தா? அவருக்கு யாரு கொடுக்கறா? அவர் எவ்வளவு நாள் அந்த வியாபாரத்தை பண்றாரு? அதனால எவ்வளவு தீமை நடக்குது இந்த சமுதாயத்துல. இப்படி எல்லாம் பார்க்க வேண்டாமா? அது தொடர்பா எத்தனை பேரையே கைது பண்ணாங்க? யாரையும் கைது பண்ணலையே. அப்படின்னா என்ன விஷயம்? என்ன இப்ப இந்த சபரி வர்மா ஒரு தகவல் சொல்லியிருப்பார்ல, யாரு கொடுத்தான்னு, கடைக்கு போடுறது யாரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த தகவலும் ஜோசப் விஜய்க்கு வந்திருக்கணும்ல. அப்போ ஜோசப் விஜய் தானே இப்ப வாயை திறந்து சொல்லணும். ஏன்னா அவர் தானே அமைச்சர், காவல்துறை அமைச்சர் அவர் தானே. அந்த குட்காவை போட்டது யாருன்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அவரை ஏன் கைது பண்ணல? அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கல? அதை ஏன் ரகசியமா வச்சிருக்கீங்க? அந்த மர்மம் என்ன? இதுதான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. வணக்கம்.